வணக்கம். இதுவரை யாருக்குமே வழங்கப்படாத ஒரு தீர்ப்பு திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. தீபாவின் விவகாரம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தீபா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நம்முடைய திமுகவில் வந்தவர். அதிமுகவின் அனைத்து விதமான வழக்குகளிலுமே மிக முக்கியமான நபராக இருந்தவர். இந்த ஒரு சூழ்நிலையில தான் இதுவரைக்கும் யாருக்கும் வழங்கப்படாத ஒரு தீர்ப்பு பொன்முடிக்கு. ஏன் பொன்முடியையும் தீபாவையும் இணைக்கிறீங்க அப்படின்னா, அவருக்கும் சொத்துக்காக தான். இப்போ கிட்டத்தட்ட என்னுடைய அத்தை தான் எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொத்துக்காக திடீரென்று நேற்று மழை பெய்த வருதில் முளைத்த ஒரு காளானாக பார்த்தீங்கன்னா இருந்தவர். இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தில் இதுவரை யாருக்குமே வழங்கப்படாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு தீர்ப்பு என்பது வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, இதுவரை யாருக்குமே வழங்கப்படாத ஒரு அதிதீவிரமான தீர்ப்பு வழங்கப்பட வாய்ப்புகள் பொன்முடியின் வழக்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இதுவரை வழங்கப்படாத ஒரு அதிரடியான தீர்ப்புகள் வழங்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட முடிகிறது. ஏற்கனவே தன்னுடைய பழைய வழக்குகள், புதிய வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான வழக்குகளிலுமே பொன்முடி சிக்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்பதை ஊரறியும் உலகம் அறியும் நண்பர்களே. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் இதுவரை யாருக்கும் எவருக்கும் வழங்கப்படாத ஒரு புதிரான ஒரு தீர்ப்பை பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக இந்த ஒரு சூழ்நிலையில தான் இதுவரை யாருக்குமே வழங்கப்படாத ஒரு மிக முக்கியமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு தீர்ப்பு என்பது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. இதுவரை யாருக்கும் வழங்கப்படாத தீர்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, திமுகவை பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக திமுகவையும் பாதிக்கும். திமுகவின் தலைமையை ஒட்டுமொத்தமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் நம்மளால எதிர்பார்க்கப்பட முடிகிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு பொன்முடிக்கு என்ன மாதிரியான கேஸ் இஷ்யூ நகரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அறிவிப்புகள் தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்லிவிடலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க.